அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது கணித பாடமாகிய முதலாம் தவணை பரீட்சை பேப்பர் ஒன்று பார்க்க போறோம். இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பேப்பர். முதலாவது நாங்க பார்க்க போற 45,632 என்ற எண்ணின் இலக்க சுட்டி யாது? இப்ப நாங்க இதுக்கான செய்க வழியை பார்ப்போம். 4, 5, 6, 3, 2 இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்ட போகிறோம். கூட்டும் போது உங்களுக்கு 20 என்ற விட கிடைக்குது. பிறகு நாங்கள் அதை மீண்டும் ஒருக்கா கூட்டோம். 2, 0, 2 என்று அமையும். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். பேனா ஒன்றின் விலை 35 ரூபாய் ஆகும். 210 ரூபாய்க்கு எத்தனை பேனிகள் வாங்கலாம்? ஒரு பேனா 35 ரூபாயா. இப்ப நாங்க இத கொஞ்சம் சுருக்க போறோம். சுருக்கினா உங்களால எளிதா பிரிக்க முடியுமல்லவா? அப்ப நாங்க சுருக்கும் போது உங்களுக்கு 210 5ஆல சுருக்கி 42 என்றும் 35 5ஆல சுருக்கி 7 என்றும் போட்டிருக்கிறோம். இப்ப இதே மாதிரி நாங்க இப்ப இந்த 7ஐயும் 42ஐயும் பிரிக்க போறோம். 7ஐயும் 42ஐயும் பிரிக்க என்ன எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதற்கான விடை 6. இப்ப இந்த 6 நாங்க என்ன செய்ய போறோம்? 6 பேனாக்கள் என்று போட போறோம். இப்ப இதற்கான விடை என்ன? 6 பேனாக்கள். அடுத்த கேள்வி நாங்கள் பார்க்க போறோம். 72 மேல் 24 இனை எளிய பின்னமாக தருக. 72 மேல் 24 எளிய பின்னமாக தருக. இப்ப நாங்க இத சுருக்கி கொண்டு போறோம். இப்ப நாங்க 2ஆல இலகுவா சுருக்கி கொண்டு போவோம். 24 2ஆல சுருக்கினா எத்தனை? 12. இதே 72 2ஆல சுருக்கினா எத்தனை? 36. 12 2ஆல சுருக்கினா எத்தனை? 6. 36 2ஆல சுருக்கினா எத்தனை? 18. இப்ப நாங்க இத 6ஆலேயே பிரிப்போம். ஏண்டா 6 18 இது ரெண்டுமே 6ஆல வகுபடக்கூடிய நம்பர். இப்ப நாங்க இத 6ஆல பிரிக்கும் போது 6 6 அப்ப அது கொண்டு வந்துடும் 18. 18 6ஆல பிரிக்க உங்களுக்கு 3 வந்துடும். அப்ப இதற்கான விடை என்ன? 3 மேல் 1. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள் எது? இது எல்லா பிள்ளைகளுக்குமே தெரிஞ்சிருக்கும். கை விரலை வச்சு பார்க்கிறது. இப்ப முதலாவது தை 31 நாட்களை கொண்டிருக்கும். மாசி 28 நாட்கள் அல்லது 29 நாட்களை கொண்டிருக்கும். பங்குனி 31 நாட்களை கொண்டிருக்கும். சித்திரை 30 நாட்களை கொண்டிருக்கும். வைகாசி 31 நாட்களை கொண்டிருக்கும். ஆனி 30 நாட்களை கொண்டிருக்கும். ஆடி 31 நாட்களை கொண்டிருக்கும். ஆவணி 31 நாட்களை கொண்டிருக்கும். அப்ப இதற்கான விடை என்ன பிள்ளைகள்? ஆடி ஆவணி. அடுத்ததான் நாங்க பார்க்க போற கேள்வி கிபி 1996 ஒரு லீப் வருடம் ஆகும். அதற்கு அடுத்த லீப் வருடம் யாது? கிபி 1996 ஒரு லீப் வருடம். இதை நாங்க என்னன்னு பார்க்கலாம்டா, கடைசி 2 இலக்கங்களையும் 4ஆல பிரிக்கும் போது அது ஒரு மீதி இல்லாமல் பிரிபட்டுச்சுண்டா அது ஒரு லீப் வருடம். இப்ப இந்த 1996ஆம் ஆண்டு அதற்கு இந்த 1996ஆம் ஆண்டுக்கு அடுத்ததாக வரும் லீப் வருடம் எதுன்னு கேட்டிருக்கு. அப்ப லீப் வருடம் 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அப்ப நாங்க இதோட 4ஐ இலகுவா கூட்டும் போது உங்களுக்கு என்ன விட கிடைக்குது? கிபி 2000ஆம் ஆண்டு என்ற விட கிடைக்குது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். சாய் சதுரம் ஒன்றிற்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் உள்ளன? இது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப என்ன நடக்கும்டா, ஒரு சாய் சதுரம் இதுல காட்டியிருக்கு. இப்ப இந்த சாய் சதுரத்தை இந்த எதிர்பக்கமாக இந்த கோடு கிரணத்துக்கு எதிர்பக்கமாகவும்
அப்படியே இந்தியால கோடுகிறதுக்கு எதிர்பக்கமாகவும் நாங்கள் மடிக்கலாம். இப்ப நாங்க இந்த சதுரத்தை தான் சாட்சி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இந்த மூலையையும் இந்த மூலையை மடிக்கும் போது எங்களுக்கு பொருந்துப்படாது. அதே மாதிரி இந்த மூலையையும் இந்த மூலையை மடிக்க எங்களுக்கு பொருந்துப்படாது. ஆண்டபடியா நாங்க விடையை எடுத்துக்கொண்டோம். எத்தனை சமச்சீரச்சி இருக்கு? 2 சமச்சீரச்சி இருக்கு. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். சாய் சதுரம் ஒன்றிற்கு எத்தனை சமச்சீரச்சுக்கள் உள்ளன? இது நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் காணப்படும் சமாந்தர கோடுகள் இரண்டினை குறியீட்டுடன் எழுதுக. இப்ப நாங்க இதுக்கு போவோம். இதுல இந்த ஏல இருந்து டி வரைக்கும் உண்டு, இந்த பியில இருந்து சி வரைக்கும் உண்டு. அப்ப சமாந்தரத்திற்கு என்ன குறியீடு? ஸ்லாஷ். அப்ப ஏடி சமாந்தரம் பிசி. அடுத்தது இந்த ஏல இருந்து பி வரைக்கும் சமாந்தரம். அடுத்தது இந்த டில இருந்து சி வரைக்கும் சமாந்தரம். அப்ப சமாந்தரத்துக்கு 2 ஸ்லாஷ் தான் குறியீடு. அப்ப ஏபி சமாந்தரம் டிசி. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அடுத்த கேள்வி பெருமானம் காண்க. இது நாங்கள் பார்த்திருப்போம். இது ஒரு இலகுவான கேள்வி. இந்த ஃபர்ஸ்ட் நாங்க இதுக்கு ஒரு இலகுவான வழியை ஞாபகம் வச்சிருப்போம். அன்பு இல்லா பிள்ளையை பெற்றோர் கூட கவனியார். இந்த அன்பு அடைப்பு, இதே இல்லா இந்த இன், இதே பிள்ளை என்றது இந்த பிரித்தல், இதே பெற்றோர்ன்றது பெருக்கல், இந்த கூடன்றது கூட்டல், இந்த கவனியார்ன்றது கழித்தல். இப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்டா, முதலாவது எங்களுக்கு என்ன தந்திருக்கு? 24 கூட்டல் 12 பிரித்தல் 6. இப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும்? பார்த்தபடி பிரித்தல் செய்யணும். அப்ப 12 நாங்க 6ஆல பிரிக்க உங்களுக்கு வார விட 2. இதே இந்த 24ஓட இந்த 2 கூட்டும் போது எங்களுக்கு என்ன விட கிடைக்கும்? 26. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். 5 வேல்யூ 2, 3 5 2ஆம் வேல்யூ, 3 3ஆம் வேல்யூ, இதனை விரித்தெழுதி சுருக்கு. இப்ப நாங்கள் 5 மேல் 2 3 மேல் 3 விரித்து எழுதுக. இப்ப 5 2 தரம் 3 3 3 5 25 3 9 9 27. இந்த 2 நம்பரையும் நாங்க பெருக்கிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 675 விட கிடைக்குது. அப்ப இந்த 675 இதுக்கான விடை. 5 நாட்களில் உள்ள நிமிடங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு நாளில் உள்ள நிமிடம் மணி 24 மணித்தியாலங்கள் இருக்கும். அடுத்தது 60 நிமிடங்கள் இருக்கும். இப்ப நாங்க இதை பெருக்க போறோம். பெருக்கும் போது 1440 நிமிடங்கள் என்ற விட கிடைக்கும். அடுத்ததா இது 1440 5 நாட்கள் எல்லா பிள்ளைகள் கேட்டது. அப்ப இதை நாங்க 5 நாட்களால் பெருக்கும் போது உங்களுக்கு 7200 என்ற நிமிடம் கிடைக்குது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். இதனை சுருக்க சொல்லி வந்திருக்கு. இது ஒரு இலகுவான கேள்வி. முதலாவது என்ன செய்யணும்டா, எப்பவுமே ஒரு நம்பருக்குள்ள 1 இருக்கு. பின்னத்தை போட்டா ஒரு நம்பருக்குள்ள எப்பவுமே 1 இருக்கு. அப்ப 3 கீழ் 1, 2 கீழ் 10, 7 கீழ் 100. இப்ப இதுக்கு நாங்க எல்லாத்துக்குமே ஒரே இலக்கத்தை போட்டு செய்ய போறோம்.
அப்ப இதையும் நாங்கள் 300 மாத்திரம், இதையும் நாங்கள் 2 சைபர் போட்டு 100 மாத்திரம். இதையும் ஒரு 20 மாத்திரம், இதையும் நாங்கள் ஒரு 100 மாத்திரம். இப்ப இந்த 7க்கு வந்து நாங்க இந்த நம்பரை தான் இவ்வளவு நம்பரா மாத்தினாங்க. அப்ப இந்த இதுக்கு வந்து நாங்கள் பிரிக்கும் போது அது ஒரு மடங்காத்தான் அடங்கும். அப்ப 7 ஒன்று 7, அப்ப அதே 7 இப்படியே வந்துடும். இப்ப நாங்கள் இவ்வளோத்தையும் கூட்டணும். 300 20 320, 320 மேலும் 327. அப்ப இந்த 327 நாங்க இதில் போடுவோம். அப்புறம் இதை சமன் கொடுத்து நாங்கள் இதை வகுத்து 3 என்ற எண்ணும் 100 மேல் 27 என்ற உங்களுக்கு பின்னமும் கிடைக்குது. 7 -5 0 -3 -7 தரப்பட்ட திசை கொண்ட எண்களை ஏறு வரிசைப்படுத்துக என போட்டிருக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து நாங்கள் ஏறு வரிசைப்படுத்த போறோம். அப்ப ஏறு வரிசைப்படுத்தும் போது முதலாவது மைனஸ்ல எது பெருசா வருதோ அதான் சின்னனா இருக்கும். அப்ப -7, அடுத்தது -5, அடுத்தது -3, அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து 0, அடுத்தது மாறி போட்டான். சொறி பிள்ளைகள் மாறி போட்டான். இந்த 5 வந்து மாறி போட்டான். இதை வந்து வச்சு வெட்டிட்டு அதுக்கு பல 7 போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதற்கான விட வந்து எங்களுக்கு கிடைக்குது. சரி, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வளை கோணம் ABC பியின் மேல் தொப்பி என் பெருமானத்தை காண்க. இது இப்போ ஒரு 75 பாகையா இருக்குது. அப்ப இந்த பின்வளை கோணத்தின் பெருமானத்தை கேட்டா 360ல இருந்து 75 கழிச்சு விட்டா இதற்கான விடை 285 வரும். ஓர் எண்ணை 24, 36, 60 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 3 கிடைக்கக்கூடியவாறு இருக்கத்தக்க மிக குறைந்த எண் யாது? நாங்க இதற்கான செய்காலியை பார்ப்போம் பிள்ளைகள். இப்ப நாங்க இதற்கு என்ன செய்யணும்டா 24, 36, 60 இதற்கான போமசி காணணும். கண்டு இப்ப எங்களுக்கு மிச்சமா 2 இதை வந்து நாங்க பிரிச்சு கொண்டு போய் மீண்டும் இதை பிரிச்சு எங்களுக்கான விட எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதோட நாங்க நிப்பாட்டி 2 நாம் 12 போடுவோம். இப்ப இதை வந்து நான் இவ்வளவுத்தோட நிப்பாட்டி இருக்கிறேன். ஆனா இதற்கான விடையை நான் இங்கால சுருக்கி போட்டிருக்கிறேன். 2 2 3 2 3 5 இவ்வளோத்தையும் நாங்கள் பெருக்க போறோம். இப்ப பெருக்கும்போது 24ஐயும் 15ஐயும் இப்ப இதை வந்து குறுகிய முறையில கண்டு 24ஐயும் 15ஐயும் பெருக்க எங்களுக்கு வார விட வந்து 360. இப்ப இந்த 360ஓட 3 மீதி வரணும்னா 3 கூட்டுவோம். அப்ப இதுல 60 34 24. இப்ப இந்த 363 இதை வந்து நாங்கள் 60ஆல பிரிக்கும் போது 6 மீதி 3 கிடைக்குது. அடுத்த இது 363 36ஆல பிரிக்கும் போது 10 மீதி 3 கிடைக்குது. அடுத்த 363 24ஆல பிரிக்கும் போது 15 மீதி 3 கிடைக்குது. அதனால இதற்கான விடை 363. 7 மணியாக இருக்கும்போது நிமிடம் மணித்தியால முட்களுக்கு இடையிலான விரிகோணத்தின் பெருமானம் காண்க. 7 மணி பிள்ளைகள் இது. இப்ப இதற்கான இது வந்து நாங்கள் பார்க்கும்போது இவ்வளவு வந்து செங்கோணம். ஆனா இதை தாண்டி இது போயிட்டது. அப்ப இதற்கான இது விரிகோணம். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். இப்ப 5:30 ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியானது 21:12 நிறைவடையுமாயின் நிகழ்ச்சி நடைபெற்ற
நேரத்தினை கணிக்கிறது. இப்ப 5:30 21:12 இத நாங்க ஒரு எளிய நேரத்துக்கு மாத்த போறோம். மாத்தும் போது 8:12 என்ற விடைய கிடைக்குது எங்களுக்கு. இப்ப இதுல இருந்து நாங்க இதை கழிக்கிறோம். அப்ப எங்களை கழிக்கும் போது என்ன விடை கிடைக்குதுண்டா 2 மணித்தியாலங்களும் 42 நிமிடங்களும் என்ற விடை கிடைக்குது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். 55 தொடக்கம் 120 வரை உள்ள எண்களில் எத்தனை முக்கோண எண்கள் உள்ளன? முக்கோண எண்கள் 1 முதலாவது எண் 1 இதோட நாங்க 2 கூட்டுறோம். அப்ப 3 கிடைக்கும். இந்த 3ஓட நாங்க திரும்ப 3 கிடைக்கிறோம் 6. இப்படியே நாங்க ஒவ்வொரு எண்ணா கூட்டி செல்றோம். இது ஒரு முக்கோண எண்ணுக்கான ஒரு சிறிய உதாரணம். 8வது முக்கோண எண் 98 72. 72 நாங்கள் 2ஆல பிரிக்க உங்களுக்கு வார விட 36. இதே இப்ப 8வது முக்கோண எண்ணை கேட்டா இது காண்றதுக்கான ஒரு இலகுவான வழி. இப்ப 10வது முக்கோண எண்ணுக்கு 55. இதே மாதிரி 120க்கு 120 நாங்கள் இதற்கு எதிர்மாறா செய்யறோம். 120 நாங்கள் 2ஆல பெருக்கிறோம் 240. அப்ப 240க்கு என்ன நடக்குதுண்டா 15ஐயும் 16ஐயும் பெருக்கிக்க அவளுக்கு 240 என்ற விட கிடைக்குது. அப்ப 15வது முக்கோண எண் இது. அப்ப 10 11 12 13 14 15 இவ்வாறான 6 முக்கோண எண்கள் இதற்கு நடுவே காணப்படுது. அப்ப இதற்கான விடைகள் என்ன பிள்ளைகள் 6 முக்கோண எண்கள். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். தரப்பட்டுள்ள கோடு ABக்கு புள்ளி Pயில் இருத்தான மிக குறுகிய தூரத்தினை வரைந்து அதன் பெருமானத்தை காண்க. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா இது செங்கோணத்தை அமைக்கும் புள்ளி. அதாவது கிடையும் நிலைக்குத்து கோட்டிற்கும் இடையில் உள்ள செங்குத்து தூரம் குறுகிய தூரம் ஆகும். இப்ப இந்த கோடு கீறியிருக்கு. அப்ப இதற்கு இடையான செங்கோணத்தை அமைக்கும் புள்ளி இது. கிடையும் நிலக்குத்து கோட்டும் இடையில் உள்ள செங்குத்து தூரம் குறுகிய தூரம் ஆகும். அப்ப இது ஒரு செங்கோணமா அமைஞ்சிருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்ப இதற்கான விடை செங்கோணம். 10 2 என்ற 4 இலக்க எண்ணானது 9 மீதியின்றி வகுபட வேண்டுமாயின் 9, 4 மீதியின்றி வகுபடுமாயின் பொருத்தமான எண்களை எழுதுக. இப்படி பிள்ளைகள் நாங்கள் அறகுறையா கேள்விய வாசிச்சா என்ன நடக்கும்டா உங்களுக்கு புலதான் விழும். ஆண்டபடியா கேள்விய திருத்தி வாசிங்க. இலக்க சுட்டி 9ஆகவும் இறுதி 2 இலக்கங்களும் 4ஆகவும் வகுபட வேண்டுமாயின் முதலாவது 1044 போட்டு பார்ப்போம். இது 44க்கு நாங்கள் இலக்க சுட்டி காணுவோம். இலக்க சுட்டி கண்டா 4 4 8 8 3 9. இப்ப நாங்க இந்த 9 ஒருக்கா வகுத்து பார்ப்போம். வகுத்து பார்க்க எங்களுக்கு என்ன கிடைக்குது 116 54 இப்படியே சுருக்கி கொண்டு போக கடைசியா 954 0 கிடைக்குது. இப்ப இதே மாதிரி இந்த 1044 நாங்கள் 4ஆல பிரிச்சு பார்ப்போம். அப்ப பிரிக்க உங்களுக்கு 261 விட கிடைக்குது. அப்படியே நாங்கள் இந்த 24 போட்டு 0 போடுறோம். இப்ப இதற்கான விடையா நாங்கள் இலகுவா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியல பிள்ளையார். உங்களுக்கு தெரிஞ்சா யாரும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பிள்ளையார் 20வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க். இத நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். இதனை நீங்கள் உங்களோட கொப்பில எழுதி இதற்கான விடை தெரிஞ்சாக்கள் இத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கான இதற்கான விடையை நான் சொல்றேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றிருக்கும் நான் கலையன்பன் தஸ்திதன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி
லைக் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.